ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் வைக்கிற மைய ஏன் அழிக்க முடியல தெரியுமா? அதுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? அப்புறம் இந்த மையால குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏண்டா ஓட்டே 18 வயசுக்கு அப்புறம் தான் போட முடியும், எப்ப குழந்தைங்களுக்கு இந்த மைய வைப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க தேர்தல் மைய பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். 1950களிலே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கள்ள ஓட்டுகளை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஒரு வழியை தேடிட்டு இருந்தாங்க. அந்த தேடல்ல தேசிய இயற்பியல் ஆய்வகமும் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுதான் இந்த தேர்தல் மை. இந்த மையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 12% 18% வரைக்கும் சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் இருக்கு. மீதி சதவீதத்துக்கு என்ன இருக்குன்னு அவங்க சொல்லல. ஏன்னா அதை சொன்னாதான் நம்ம ஆளுங்க அதை எப்படி அழிக்கிறதுங்கிற வழிமுறையை தேட ஆரம்பிச்சிருவாங்களே. 1962 வருஷம் நடந்த பொது தேர்தலில் இந்தியா தான் முதல் முறையா இந்த தேர்தல் மையை பயன்படுத்துச்சு. இந்த மையை தயாரிக்கிற முதன்மையான மிகப்பெரிய கம்பெனி கர்நாடக அரசோட பொதுத்துறை நிறுவனமான மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் தான். இந்தியாவை பார்த்து இந்த மையை பயன்படுத்த ஆரம்பிச்ச மலேசியா, துருக்கி, கம்போடியா, நைஜீரியா இப்படின்னு 40க்கும் அதிகமான நாடுகளுக்கு இந்த கம்பெனி தான் மையை ஏற்றுமதி செய்யுது. இந்த மையில உள்ள சில்வர் நைட்ரேட் இயற்கையாவே நம்ம தோல்லையும் நகத்திலையும் உள்ள ஈரப்பதத்தோடையும் உப்போடையும் ரியாக்ட் ஆகி சில்வர் குளோரைடு அப்படிங்கிற கெமிக்கலா மாறிடும். இது நம்ம தோல்ல செல் லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டை கிரியேட் பண்ணிடும். அதனால தான் இது சுடுதண்ணி, ஆல்கஹால், சோப்புன்னு இப்படி எதை வச்சு கழுவினாலும் போகாது. வச்சு 40 செகண்ட்ல காஞ்சி போயிடுற இந்த இங்கு சூரிய ஒளி பட்ட உடனே பர்பிள் கலர்ல இருந்து கருப்பு கலரா மாறிடும். நம்ம தோல்ல உள்ள பழைய செல்கள் அழிஞ்சு புதிய செல்கள் உருவாகும் போதுதான் இந்த மை நம்ம தோலை விட்டு போகும். அதுக்கு சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள் வரைக்கும் கூட ஆகுமா. இந்த இங்கால எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு தான் நிறைய ஆய்வுகள் சொல்லுது. பொதுமக்களுக்குமே இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனா ஒரு தேர்தல் அதிகாரிக்கு மட்டும் கையில சின்ன கொப்பளங்களும் எரிச்சலும் ஏற்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதையுமே ஆராய்ச்சி பண்ணி ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, மைய அதிக அளவுல அவர் கையில பட்டுக்கிட்டே இருந்ததுனாலையும் அதே நேரத்தில் அந்த மைய ரொம்ப பழைய மையா இருந்து அதுல சில்வர் நைட்ரேட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்ததுனாலையும் தான் இப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தேர்தல் மையில அதிக நேரம் வேலை பார்க்கறவங்க கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு பரிந்துரையும் செஞ்சிருந்தாங்க. மத்தபடி இந்த மையில எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த மைய வைப்பாங்கன்னு சொன்னி அது ஏன் அப்படின்னு கேட்டா, எலெக்ஷனை தவிர இந்த மைய சில ஸ்பெஷலான இடங்களையும் பயன்படுத்துறாங்க. முக்கியமா குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடுற இடத்துல அங்க சொட்டு மருந்து போடப்பட்ட குழந்தைகளை அடையாளப்படுத்த இந்த மைய வைக்கிறாங்க. இப்பெல்லாம் இந்த மைய பிரஷ்ல தொட்டு வைக்கிறதுக்கு பதிலா மார்க்கர் வடிவத்திலே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேற எங்கெங்கெல்லாம் இந்த மைய பயன்படுத்தினதை நீங்க பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.